நவராத்திரி 8ஆம் நாள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும்? நெய்வேத்தியம் என்ன மாதிரி படைக்கணும்? தானங்கள் என்னென்ன குடுக்கலாம்? இன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேதா சரஸ்வதி. அவங்கள வணங்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 8 தீபம் ஏத்தலாம், 17 தீபம் ஏத்தலாம். வல்லார பொடி போட்ட சாதம் நம்ம நெய்வேத்தியமா படைச்சிட்டு, அத தானமா குடுக்கலாம். வல்லார பொடி இல்ல வல்லார கீரையிலேயே நீங்க சாதம் ரெடி பண்ணி பண்ணலாம். துவையல் மாரி அரைச்சிட்டு அத பண்ணி சாமிக்கு படையல் படைச்சிட்டு நீங்க தானம் குடுத்துக்கலாம். அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரமும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஓம் ஸ்ரீ போட்டுட்டு மேதா சரஸ்வதியே போற்றின்னு சொல்லி 108 முறை சொன்னாலே போதும். சொல்லிட்டு கூட நீங்க வேணும்னா அயகிரிவர மேல நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதே மந்திரத்தையும் இங்கேயே சொல்லிக்கலாம் நம்ம. அங்க ஞான சரஸ்வதின்னு சொன்னோம். இங்க மேதா சரஸ்வதின்னு சொல்ல போறோம். 108 முறை சொல்லிக்கங்க, இல்ல எழுதிக்கங்க. அதே மாதிரி நம்ம அந்த ஸ்லோகனும் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சரஸ்வதியோட அந்தாதி ஸ்லோகனும் சொல்லிக்கலாம். பாடலும் படிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம அன்னைக்கு சாத்த வேண்டிய மலர்ன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் சம்மந்தி மலரை கடவுளுக்கு சாத்திக்கலாம். அதற்கப்புறம் 9 வயதிற்கு உட்பட்ட குழந்தைய கூட்டிகிட்டு கன்னிகா பண்ணலாம். அதாவது 7 வயதுக்கு மேலே ஆனவங்க குழந்தைங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் நலங்கு வச்சுட்டு கன்னத்தில், கையில், காலில் வச்சுட்டு அவங்களுக்கு ஆரத்தி காமிக்கணும்.